டாக்டர் கன்சல்டேஷன் வெறும் 15 ரூபாய் தானா? சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல ஹாஸ்பிட்டல் குரூப் வந்து டெலி ஹெல்த் கேருக்காக டாக்டர்ஸ் வந்து ஆன் பார்ட் டைம் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான விளம்பரம் ரீசெண்டாக பார்த்தேன் நான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் தான் அந்த பார்ட் டைம் டாக்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேக்ஸிமம் 20 கால்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து டெலிகேர் கன்சல்டேஷன். இந்த ஒரு கன்சல்டேஷன் காலுக்கும் அந்த டாக்டருக்கு கிடைக்கிறது ஜஸ்ட் 15 ரூபா தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இருக்கணும், அது தவிர மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர்டு டாக்டராக இருக்குன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோடைய பொசிஷன் வந்து ரொம்பவே வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சில டாக்டர்ஸ்லாம் வந்து பார்ட் டைமாக ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு ரீசெண்டாக பேப்பரில் போட்டிருந்தது. இப்படியே போச்சுன்னா டாக்டர்ஸ் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலுங்க. ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் தாங்க ஒரு டாக்டர் சம்பாதிக்க முடியும் அந்த டெலி ஹெல்த் கேரில். டாக்டர் ப்ரொஃபஷனுக்கே இப்போ இவ்வளோதான் சம்பளம் போது நெஞ்சு பதறுதுங்க.